சிவாய நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வ கிழார் பெருமான் அருளிய பிரியபுராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நமது சிந்தனையில் 781வது திருப்பாடல். அடியேன் முதலில் அப்பாடலை ஓதிவிடுகிறேன். திருச்சிற்றம்பலம். செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரித்த பொங்கிசை திருப்பதிக நன்முறையினை போற்றி எங்கள் நாதனே பரம்பொருள் என தொழுது எடுத்தே அங்கையால் முடிமிசை கொண்டு காப்புனான் அவிழ்த்தார். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது அந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தினை நாம் அப்படியே ஆற்று நீர் பொருட்கொள் முறைமையிலே பார்த்து விடுவோம். செங்கன் ஏற்றவரே பொருள். செங்கன் ஏற்றவர்னா சிவபெருமானே. அந்த சிவந்த கண்களை உடைய ஆனேற்று ஊர்தியை உடைய சிவபெருமானே உண்மை பொருள் ஆவார் என தாம் தெரித்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு தெரிவித்தல் சொல்லல். அப்போது இங்கே பொங்கிசை திருப்பதிக நன்முறை அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த திருமுறைகள் எல்லாம் புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்காது. அப்போ எப்படி எழுதியிருப்பாங்க? ஓலைச்சுவடிகளிலே எழுதியிருப்பார்கள். அந்த ஓலைச்சுவடிகளில் எழுதின அந்த திருமுறைகள் தொகுக்கப்பட்டு அதுதான் அந்த தமிழ் வேத திருமுறை சுவடி. அப்படிப்பட்ட அந்த பொங்கிசை திருப்பதிக நன்முறையினை போற்றி பொங்கும் இசையுடன் கூடிய அந்த திருப்பதிகங்கள் எழுதிய நல்ல அந்த திருமுறை சுவடியினை போற்றின வணங்கி எங்கள் நாதனே பரம்பொருள், எங்கள் தலைவரான சிவபெருமானே முழு முதற் கடவுளாய் எப்படி இருக்கிறார்? எல்லாருக்கும் மேலான பரம்பொருளாவார் என என்று சொல்லி வணங்கி அங்கையால் முடிமிசை கொண்டு காப்புனான் அவிழ்த்தார். அந்த ஓலைச்சுவடி என்ன பண்ணுறாரு? கையால் எடுத்து தன்னுடைய தலைமுடி மேல், மிசைனா மேலே, தன் தலைமுடிக்கு திருமுடிக்கு மேல் கொண்ட பின்பு அந்த காப்பு நான் அந்த அது சுற்றப்பட்டிருக்கும் அல்லவா அந்த சுவடி, அதற்கு காப்பான அந்த கயிற்றினை அவிழ்த்தார். யார்? நம்ம காழிப்பெருமான், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்ற அளவிலே இந்த பாடலுடைய கருத்து நிறைவுறுகிறது. இன்றைய நாள் நமக்கு சிவமங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம